ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற நல்ல தலைப்பு தான். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி போன பிறகு திமுக ஆட்சி வந்திருக்கிற கடந்த 2.5 வருஷமாக. அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, எல்லோரும் தமிழக முதலமைச்சரோட இந்த சிஎம் செல் தனிப்பிரிவுக்கு புகார் கொடுப்போம். இணையதளம் மூலியமாக நிறைய நிவாரணம் கிடச்சிட்டு இருந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு முதல்வரின் முகவரித்துறைன்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே கொடுத்துருந்த அந்த வெப்சைட்டில் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து, ஏற்கனவே கொடுத்த இந்த வெப்சைட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட்டு ஜென்ரலாக போட்டுட்டிங்கன்னா, புகார் பதிவு பண்ணிட்டிங்கன்னா, எந்த துறைக்கோ சம்மந்தப்பட்ட துறைக்கோ அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த அதிகாரி என்ன பதில் கொடுக்குறான்றதை பார்க்க முடியும். எளிமையாக இருந்தது. இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் முதல்வர் முகவரித்துறைன்னு ஒரு இதை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இது சொல்கிறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த முதல்வரின் முகவரித்துறை இந்த சிஎம் செல்லில் கொடுக்குற அந்த மனுக்கள் மேலே நேரடியாக தபாலில் கொடுத்தாலும் சரி, இல்லை இணையதளங்களையும் பதிவு பண்ணாலும் சரி, அதை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் மதிக்கிறதே கிடையாது. சிஎம் செல் பெட்டிஷன் மட்டும் தான் குப்பை மாதிரி வச்சுருக்குறாங்க. அதை கண்டுக்கிறதே கிடையாது. அதை புகார் யாருக்கு கொடுக்குறோமோ யார் மேலே கொடுக்குறோமோ அவங்களுக்கே அனுப்புகிறாங்க அந்த புகாரை. வேடிக்கையாக இருக்குது. இது இல்லாமல் கொடுமை என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போது அண்மையில் இப்போ நேற்றுக்கு கூட சொல்லியிருக்காரு, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தாலுக்காவில் தங்கி குறைகளை களையிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் அது மாதிரி நடக்குமா? அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கார், அரசாங்க அதிகாரிகள் பொதுமக்கள்கிட்ட கனிவாக நடந்துக்கணும், உட்கார வச்சு பேசணும், வரணும் அப்படின்னு. அதெல்லாம் நடக்கிற விஷயமா? எந்த இப்போ ஏற்கனவே நல்ல முறையில் இந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு வாரத்துலேயும் மண்டே பெட்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க, கிரீவன்ஸ் டே பெட்ஷன். அதில் நேராக கொண்டு போய் நிறைய படத்தில் சினிமாவில் கூட நம்ம பார்த்துருக்கோம். தண்ணீர்னு ஒரு பழைய படம், பாலச்சந்திர படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புகாரை கொடுத்துட்டு வந்திருப்பார். கொஞ்சம் நேரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த டீ கடையில் வடை சாப்பிடுவார். பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் இருக்கும், அந்த கொடுத்த புகார் பேப்பர், இந்த வடை சாப்பிட்ற பேப்பரோட இருக்கும். அது இப்படி தான் இருக்குது உண்மையிலே. முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கோ இல்லை அரசாங்க அதிகாரிகிட்ட கொடுக்கல் மனுக்கள் மேலே எந்த அரசு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள், அரசியல் தலையீடு, செல்வாக்கு மிகுந்த நபர்களின் தலையீடு. அரசு அதிகாரிகள் அரசு அலுவலகங்கள் ஒரு பொது போக்குற இடமா தான் கருதுகிறாங்க. ஜாலியாக வேலை செஞ்சுட்டு வேலை செய்கின்ற போக்குள்ள வேலை செஞ்சுட்டு ஜாலியாக சம்பளத்தை வாங்கிட்டு ஜாலியாக காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலான அரசு அதிகாரிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. சில அதிகாரிகள் மட்டும் நேர்மையானவர்களாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ அண்மையில் சொல்லியிருக்குது, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு தாலுக்காவில் தங்கி குறையை கண்டுபிடிச்சி அவங்க தீர்க்கணும் அப்படின்னு. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கிறத முதலமைச்சரால் நேரடியாக கண்காணிக்க முடியுமா? நான் அதிகாரி தப்பு செஞ்சால் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்னார் முதலமைச்சர். ஆனால் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ரொம்ப கொடுமையாக இருக்குது. முதலமைச்சரோட பிரிவுக்கு புகார் கொடுத்தாலும் அந்த ஒழுங்காக முறையாக நடவடிக்கை எடுக்கிறாங்களா, அது எடுத்த நடவடிக்கை சரிதானான்னு கண்காணிக்கிறதுக்கு எந்த அமைப்பும் கண்காணிப்பு குழுவும் கிடையாது. ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு பதில் கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு உடனே கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு கொடுக்குற மனுக்கள் மூலிமா பொதுமக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டாங்களும் கண்டிப்பாக இதை தான் சொல்லுவாங்க. பதிலா இதுக்கு பதில் நான் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கேன் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. திமுக அரசு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு 2.5 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. நான் எதிர்பார்த்தது ஆட்சிக்கு வந்த உடனே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லா துறைகள் இருக்குது. பொதுவாக மக்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருவாய்த்துறை மக்களை ஏன்னா தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போகாத பொதுமக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. பட்டா சிட்டா, வருமானச் சான்று, இருப்பிடச் சான்று, அது மாதிரி நிறைய சான்றுகள் வாங்கிறதுக்கு மக்கள் நீங்கள் போய் ஒரு மனு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம்.
அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே 30 நாள் வச்சுக்கோ, ஒரு ஒரு உதாரணத்துக்கு 30 நாளைக்குள்ளே உங்களுக்கு பட்டா கொடுத்துடணும், இல்லை வருமானச் சான்று கொடுத்துடணும். அது கொடுக்காத பட்சத்தில் அந்த அதிகாரி வந்து தவறுவானால் அவருக்கு வந்து அபராதம். இது நிறைய மாநிலங்களில், இந்தியாவில் இருக்கிற நிறைய மாநிலங்களில் இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. நிறைய மாநிலங்களில் இந்த சட்டம் கொண்டு வந்த மாநிலங்களில் பார்த்திங்கன்னா சேவைகள்லாம் வந்து லஞ்சம் இல்லாமல் எளிமையாக அந்த சேவைகளை வந்து மக்கள் சான்றிதழ்கள்லாம் சர்டிஃபிகேட்டில் எளிமையாக வாங்கிட்டு இருக்காங்க. லஞ்சம் கொடுத்தா தான் வந்து எந்த வேலையும் நடக்குன்ற கட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்குது நிலைமை. அரசு அலுவலகங்களில் அப்படி தான் இருக்குது. லஞ்சம் கொடுத்தா தான் எந்த வேலையும் செய்கிறாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வர்றது மூலிமா லஞ்சம் இல்லாமல் அரசு நிர்வாகத்தை வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்து மக்களுக்கான சேவைகளை விரைவுபடுத்த முடியும். அதிகாரிகளை வந்து சட்டம் வந்துச்சுன்னு பயந்துக்கிட்டு ஒழுங்காக வேலை செய்வாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சட்டத்தை நான் முதல்ல திமுக அரசாங்கம் வந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் கொண்டுட்டு வரல. எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அவங்க ஆட்சி காலமான 5 ஆண்டு காலம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாத காலம் இருக்கும்போது, இல்லை ஒரு வருடம் இருக்கும்போது இந்த சேவை உரிமை சட்டத்தை கொண்டுட்டு வருவாங்க. ஏன்னா நாங்கள் முதலமைச்சர் சொல்கிற ஒரு வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, நாங்கள் கொண்டு வந்த தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமான வாக்குறுதியான அரசு துறைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுட்டு வரக்கூடிய இந்த சேவை உரிமை சட்டத்தை கொண்டு வரத்துக்கு அரசாங்கம் ஏன் தயங்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக தவறு செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் பாதிக்கப்படுவாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து பயன்பெறுவார்கள். ஆனால் வந்து அரசாங்கம் வந்து அந்த சட்டத்தை வந்து நான் நினைக்கிறேன் ஓட்டு காரணமாக இந்த சட்டத்தை அரசு அதிகாரிகள் நம்ம எதுக்கு பகைச்சிக்கணுன்றதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு தயங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சட்டத்தை வந்து இன்னும் 2.5 ஆண்டு காலம் அவங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்குன்னு 2.5 ஆண்டு காலம் இருக்குது. சட்டம் திரும்ப இந்த அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 5 ஆண்டு கால அந்த ஆட்சியில் கடைசி ஆட்சி முடியறதுக்கான 6 மாதத்துக்கு முன்னாடியே, இல்லை ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த சேவை உரிமை சட்டத்தை கொண்டுட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை எல்லாத்தையும் நிறைவேற்றி தரணும்னு சொல்கிறதுக்காக அந்த சட்டத்தை கொண்டுட்டு வரலாம், இல்லை கொண்டுட்டு வராமையும் போகலாம், சொல்ல முடியாது. ஆனால் கொண்டுட்டு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி இந்த சட்டத்தை வந்து உடனடியாக கொண்டுட்டு வரணும். நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை தேர்தல் வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. மக்கள் வந்து மக்களுக்கு அரசோட சேவைகள் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி எளிமையாக நீங்கள் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை மட்டும் கொண்டுட்டு வந்தாலே போதும். இந்த மாதிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் வந்து ஒரு தாலுக்காவிலையும் போய் தங்கி குறைகளை கண்டுபிடிக்கணும், விசாரித்து பண்ணணும், மண்டை பெட்டிஷன் நடத்தணுன்றது தேவைகளே இல்லாமல் போயிடும். சேவை பெறும் உரிமை சட்டம் வந்துருச்சுன்னா மின்சாரத்துறையாகட்டும் எதாகட்டும், ஒரு கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு இத்தனை மணி நேரத்துக்குள்ளே வரலன்னா, எங்கள் அண்ணன் கூட சொல்லியிருக்கார். என்னுடைய சகோதரர் வந்து இறந்து விட்டார். அவர் வந்து ஆடிட்டர். அவர் மத்திய பிரதேசத்தில் சேவை உரிமை சட்டம் வந்து அமலில் இருக்குது. அவர் சொன்னார், ஈபியில் மின்சாரம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் புகாரை பதிவு பண்ண 5 நிமிஷத்தில் அந்த ஏரியா லைன்மேன் ஃபோன் பண்ணுவாராம். இந்த மாதிரி உங்களுக்கு போயிடுச்சு, உங்களுக்கு சப்ளை வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நான் கொடுத்துறேன்னு சொன்ன மாதிரி உடனே கொடுத்துருவாங்க. இந்த சேவை உரிமை சட்டம் அமலுக்கு வந்ததால் உடனடியாக வேலைகள் எந்த விதமான லஞ்ச லாபத்துக்கு இடையில் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது வெளி மாநிலங்களில், தமிழ்நாட்டை தவிர. எனக்கு தமிழ்நாட்டு வீட்டுக்கு அண்டை மாநிலங்களில் கூட இந்த சேவை உரிமை சட்டம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த பாடாக காணும். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி உடனடியாக இந்த சேவை உரிமை சட்டத்தை நிறைவேற்றணும். இதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த கொண்டு வந்து நிறைவேற்றணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் அரசாங்கம் வந்து எதையும் காதில் வாங்கின மாதிரி தெரியல. இனியாவது காலந்தாமதம் செய்யாமல் இந்த சேவை பெறும் சட்டத்தை கொண்டு வந்து அரசு துறை நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரத்துக்கு, மக்களுக்கான சேவைகள் எளிமையாக வந்து லஞ்ச லாவணியாக மக்களுக்கு போய் சேர்றதுக்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி விட்டு நன்றி, வணக்கம்.